ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, என்னோட 2 அண்ணாஸும் பாப்பா கூட எப்படி டே ஸ்பெண்ட் பண்ணாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எனக்கு வந்து 2 அண்ணாஸ் இருக்காங்க. பாப்பா பிறந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு அண்ணன் தான் வந்து வர மாதிரி இருக்கும். அதாவது பெரிய அண்ணன் வந்தால் சின்ன அண்ணன் இருக்க மாட்டா, சின்ன அண்ணன் வந்தால் பெரிய அண்ணன் இருக்க மாட்டாங்க, அப்படி தான் இருக்கும். பட் இந்த லீவில் வந்து பார்த்திங்கன்னா 2 அண்ணாஸுமே இருந்தாங்க. அதனால தான் இந்த வீடியோ வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். 2 அண்ணாஸும் வந்து பாப்பா கூட எப்படி டே ஸ்பெண்ட் பண்ணாங்க அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங்கே வந்து பாப்பா எழுந்திருவா, 6 o'clock கிட்ட எழுந்திருவா. நெக்ஸ்ட் வந்து திரும்பி ஒரு 8 o'clock கிட்ட திரும்பி தூங்கிட்டு அதுக்கப்புறம் எந்திரிப்பா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா அம்மா கொஞ்ச நேரம் வந்து வாசலில் வச்சுருப்பாங்க. ஏன்னா எங்கள் வீட்டுக்கு எய்த்தாப்லேயே வந்து ஒரு வெல்ஃபேர் ஸ்கூல் இருக்குது. பசங்க போகிறதுனால பாப்பா வந்து நல்லா வேடிக்கை பார்ப்பா, அதனால அம்மா கொஞ்சம் வெளியே வச்சு நிற்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா மாமா வந்து இவங்க தான் வந்து பெரிய மாமா தூங்கிட்டு இருக்காங்க. பாப்பா வந்து சிறுவா எழுப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து பாப்பாவை தூக்கிட்டு போய் மாமா வந்து எழுப்புனாங்க, பெரிய மாமாவை. அவள் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க லைட் எதுவுமே போடுறதுனால அவளுக்கு ஒன்றுமே புரியல, ஒரு மாதிரி பிளாங்காக இருந்தால் நல்லா சிரிப்பா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா தொட்டி மாற்றிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா சாரியில் போட்டிருந்தோம், நெக்ஸ்ட் வந்து வேஸ்ட்டில் போட்டிருந்தோம். பட் வந்து இந்த ஸ்ப்ரிங் தொட்டி வந்து வாங்கி சும்மாவே இருக்குது. என்னோட இன்லா வீட்டில் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பட் நான் இப்போ வந்து அம்மா வீட்டில் இருக்கிறதுனால ஏன் சும்மா இருக்கட்டும்னு சொல்லிட்டு இப்போ இந்த தொட்டிக்கு மாற்றிட்டு இருக்காங்க. அதில் தான் பாப்பாவை தூங்க வைக்க சொன்னால், இது வந்து செகண்ட் மாமா பார்த்திங்கன்னா தூங்க வைக்காமல் பாப்பா கூட விளையாண்டுட்டுருக்கு. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பிங் கேரக்டர் யாராவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இருப்பாங்க எல்லார் வீட்லேயும். எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னோட 2வது அண்ணன் தான். பிள்ளையை தூங்க விட மாட்டான், அந்த இடத்துல வந்து கொஞ்சிட்டு இருப்பான். உங்கள் வீட்டில் யார் இப்படி இருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கேட்டால் தாய் மாமானா இப்படி தான் அப்படின்னு சொல்லி நல்லா கிண்டல் பண்ணுவாங்க. சரின்னு விட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாப்பா நல்லா தூங்குறான். ஸ்ப்ரிங் தொட்டியில் வந்து பேபி வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாகவே தூங்குவாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா பெரிய அண்ணன் வந்து ஊருக்கு கிளம்பிட்டான். ஊருக்குன்னா அண்ணியை பார்க்க கிளம்பிட்டான். அண்ணி வந்து வளைகாப்பு போட்டு அவங்க வீட்டில் இருக்காங்க. அண்ணியை பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிட்டு இருக்கான். அதுக்கு தான் பாய்ஸ் ஒருத்தவங்களாம் நின்றுட்டுருக்கோம். பாப்பா வந்து தூங்குறது வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் நேரம் தான் தூங்குவாள், ஒரு 20 minutes கிட்ட தான் தூங்குவாள், ரொம்ப தூங்க மாட்டாள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து மாமா கூட வந்து விளையாட ஆரம்பிச்சாச்சு. என்னோடய பாப்பா வந்து பெரிய மாமாவோட சின்ன மாமா கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருப்பாள். ஏன்னா சின்ன மாமா கூட இருக்கும்போது வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்க மாதிரி எங்களுக்கு தெரியும். ஏன்னா பெரிய மாமா வந்து கொஞ்சம் இன்ட்ரோவர்ட், பட் சின்ன அண்ணன் வந்து அப்படி கிடையாது, ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட். பட் அதுக்கு அப்படியே ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட் தான் எங்கள் பெரிய அண்ணன், ரொம்ப வந்து இன்ட்ரோவர்ட். பாப்பாவோட வந்து ரொம்ப நல்லா ஜெல்லாகிடுச்சு. நாங்கள் வந்து சைட் பை சைடு வந்து பார்த்திங்கனாக்கா மதியம் லஞ்சுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா 2 அண்ணாஸ் இருக்கிறதுனால வந்து லஞ்ச் வந்து கண்டிப்பாக தெரியும், ஊருக்கு எப்போயாவது தான் வருவாங்க, லஞ்ச் வந்து ஸ்பெஷலாக ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் லஞ்சுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். பாப்பாவை வந்து பார்த்திங்கனாக்கா சின்ன அண்ணன் வந்து பார்த்துட்டு இருந்தான். அவள் மோஸ்ட்லி அழுவ மாட்டா, எல்லாருக்கூடையும் போயிடுவாள், ரொம்ப ஈஸியாகவே ஜெல்லாகிடுவா பாப்பா, அழுவ மாட்டா. அவளுக்கு வந்து பசிக்குது தூக்கம் வரும்போது மட்டும் தான் என்னை தேடுவாள், மற்ற நேரத்தில் யார்கிட்ட இருந்தாலும் அவள் வந்து சமத்தான் இருந்துப்பாள். அன்றைக்கி வந்து லன்ச் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்பவே செமையாக இருந்துச்சு, நல்லா ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு. டெலிவரிக்கு அப்புறம் நான் வந்து ரொம்ப திருப்தியாக சாப்பிட்டது பார்த்திங்கன்னா அன்னைக்கு தான். ஏன்னாக்கா கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும், டெலிவரிக்கு அப்புறம் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் ஃபுட்டில் நமக்கு ஃபீட் பண்ணுறதுனால. பட் அன்றைக்கி வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு, நல்லா சாப்பிட்டு திரும்ப வந்து பாப்பா கூட விளையாண்டுட்டு இருந்தோம். பாப்பாவுக்கு வந்து சோட்டி போட்டு பார்த்துட்டு இருந்தோம். பாப்பாவுக்கு ரொம்பவே இந்த சூட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் விளையாண்டதுக்கப்புறம் திரும்பவும் பாப்பா தூங்க போயாச்சு. அண்ட் சைக்கிள் நம்மளும் தூங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அண்ணியை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 5 o'clock கிட்ட வந்து கிளம்பிட்டான் ஊருக்கு. நெக்ஸ்ட் வந்து சின்ன அண்ணாவும் அன்றைக்கி நைட்டு ஒரு 10 o'clock கிட்ட வந்து கிளம்பியாச்சு. 2 பேருமே கிளம்பிட்டாங்க. ஊருக்கு போகும்போது பாப்பாவுக்கு வந்து கையில் காசு கொடுத்தாங்க. யாருக்கெல்லாம் இந்த பழக்கம் இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பெரியவங்க வந்து ஊருக்கு போனாலோ இல்லை ஊருக்கு வந்தாலோ வந்து வீட்டில் இருக்க குட்டி பிள்ளைக்கு வந்து கையில் காசு தருவாங்க. நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.